பேரண்ட்ஸே சந்திக்க டைம்ல தான் பேரண்ட்ஸ் சொல்லணும் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் நம்ம பசங்களுடைய மொபைல் அடிக்ஷன். டெய்லி மொபைல் பார்த்துட்டே இருக்கு, அந்த மொபைல் அடிக்ஷனை என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? இந்த மொபைல் அடிக்ஷன் மாத்த முடியுமா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, மாத்த முடியுமான்னு உங்களுக்கே டவுட். கண்டிப்பா மொபைல் அடிக்ஷன் மாத்த முடியும். எப்படின்னு கேட்டா 2 நாள்ல 3 நாள் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தா போதும். என்ன காரணம்னு கேட்டா, நீங்க எஃபோர்ட் எடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் வச்சா, ஸ்கூல்ல பசங்க யாருமே மொபைல் யூஸ் பண்றது இல்ல. அப்ப எங்க வர டைம்ல தான் இதோட அதிகமா யோசனை வருதா இருக்கு? வீட்ல தான். அப்ப என்ன தெரியுமா? நீங்க தான் அதுக்கு அதிகமா எஃபோர்ட் எடுக்கணும். டீச்சர்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல நீங்க தான் எஃபோர்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? 2 நாள்ல 3 நாள்ல அந்த குழந்தை பக்கம் மொபைல் வரக்கூடாத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 2 நாள்ல 3 நாள்ல மொபைல் அவர்கிட்ட கிட்ட வரக்கூடாது. அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது அந்த 2 நாள்ல பசங்களை மேக்சிமம் ஹாப்பி பண்றதுக்கு, என்ஜாய்மெண்ட் ஹாப்பி பண்றதுக்கு ஏதாவது பண்ணி வைக்கணும். அவரு ஹாப்பியா இருக்கணும். அந்த 2 நாள்ல அவரை ஃப்ரீயா இருக்க விடக்கூடாது. அவரை மேக்சிமம் ஹாப்பியா பண்ணணும். 3ஆம் நாள்ல நீங்க பாத்துக்கோ, அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் அவருக்கு மொபைல் யோசனையே வருது. அவரை மேக்சிமம் பிஸி பண்ணுங்க, அவரோட சேர்ந்து பண்ணுங்க. அவரோட விளையாடணுமா, பைக்ல சுத்தணுமா, எது பண்ணணுமா, உங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிடுங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அது மாத்தி அவருக்கு பண்ணி கொடுங்க. அப்போ கண்டிப்பா இந்த மொபைல் அடிக்ஷன் மாற்ற முடியும். உங்க குழந்தைகளுடைய மொபைல் அடிக்ஷன் மாறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க and see the changes.